பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு என்பதையும், அந்த இரத்தம் இன்றும் உயிரோடு இருக்கிறது, இன்றும் அது நம்முடைய பாவங்களை அது கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு மீட்பு, இரட்சிப்பு, விடுதலை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரிக்குள் இருந்த பொல்லாத விபச்சார, அதாவது இச்சையின் ஆவியை துரத்தின பொழுது அந்த பெண் தன் கையில் வைத்திருந்த தண்ணீரை கிறிஸ்து இயேசு இரத்தமாய் காண்பித்ததையும், அந்த மகளை சுற்றிலும் சிலுவை அடையாளமாக வந்து நின்றதையும் அற்புதமான ஒரு சாட்சியாக நீங்க கேட்க போறீங்க. குளோரியை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. எந்த மாதிரி வந்தியோ வெளியே போ, எந்த மாதிரி வந்தியோ அவளுக்குள்ள அப்படியே வெளியே போயிரு. பரிசுத்த அக்கினி உன் மேல வீசுறேன். ஜெபிக்க கூடாது, பரிசுத்த அக்கினி உன் மேல வீசுறேன். ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, உன்ன போல ஆயிடுவா. அவ என்னை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். அவ குளோரி ஊழியக்காரி. ஜெபிக்க கூடாது, இவள கட்டி வச்சிருக்கேன் நானு. இயேசுவின் நாமத்துல பேசுறேன். பொல்லாத ஆவியே வெளியேறு, இயேசு நாமத்துல. உங்ககிட்ட பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இவளை வச்சு நாவுகளை நான் காட்டுறேன். பொல்லாத ஆவியே சரியத்துல இருந்து அந்த பொம்பளைய பாடாப்படுத்துறேன். கோவிலிய கோவிலிய சரீரங்களை தொடுவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. வல்லமை இப்பொழுது இறங்கணும் இயேசுவின் நாமத்துல. எல்லா பிசாசும் வெளியே போ. பரிசுத்தமுள்ள இயேசுவின் ரத்தத்தை நான் மகள் குளோரி மேல நான் தெளிக்கிறேன். தலை மேல தெளிக்கிறேன், அவருடைய தொண்டை பகுதியில தெளிக்கிறேன், அந்த மகளுடைய மார்பு பகுதியில தெளிக்கிறேன், வயிற்று பகுதியில தெளிக்கிறேன், கால்களில தெளிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பிசாசு நீ மறைந்து இருக்கிறியோ அத்தனை இடத்துல இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். நீங்க அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு, எசப்பா உங்க ரத்தம் நான் விசுவாசிக்கிறேன் குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல சரிங்களா? நல்லா தியானிங்க, பைபிள் படிங்க. தலை நரம்பு இந்த இதெல்லாம் வாயெல்லாம் திறந்துச்சுங்க. அப்படியே காது வழியா அப்படியே ஒரு இதுவா காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாய் தானா திறந்துட்டு ஒரு பெரும் காத்து மாதிரி வந்தது. சரி சரி. இந்த தண்ணிக்காக நீங்க ஜபிக்கும் போது ஏசப்போடைய ரத்தம் அப்படியே ஊத்தந்த ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினாருங்கய்யா. அந்த தண்ணி ஆண்டவர் ரத்தம் கலர்ல எனக்கு தெரியப்படுத்தினார். தண்ணி ரத்தமா மாற்றாரு பாத்தீங்களா? அந்த சிலுவைங்க என்ன சுத்தி சிலுவை தெரிஞ்சது முன்னாடி. ஆண்டவர் ரத்தம் என் கை விரல அப்படியே அந்த தண்ணில ரத்தம் அப்படியே கொட்டுறது பார்த்தேங்க ஐயா. ரத்தம் மாறிச்சு. அவர் உங்களை அவ்வளவா நேசிக்கிறார்.